தூக்கம் இல்ல, பிளஸ் உங்களுக்கு தொப்பைய சுத்தி நிறைய ஃபேட் இருக்கு, வொர்க் சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா, இந்த 4 பேருக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட். அது ஜிம்லனாலும் ஆகலாம், கார்லனாலும் ஆகலாம், வீட்ல நீங்க சமைக்கும் போது கூட ஆகலாம். நம்ம ஜிம்முக்கு போறோம், ஜிம்முக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இசிஜி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேஃப் ஹார்ட் ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் ப்ரூஸ் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்கோர்ல நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் போது வார்ம் அப் எல்லாம் பண்ணும் போது நம்ம ஹார்ட் ரேட் இந்த லெவல்ல இருந்துச்சு, 140ல இருந்து 170 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட்ல நார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல ஒன்னும் சேஞ்சஸ் ஆகிறது இல்லைன்றது தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்டா ஒரு ரிசர்ச் படிச்சேன். சோ இந்த சேஃப் ஹார்ட் ரேட்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. எப்போ இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா கூட வரலாம்னா, உங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்ல, நீங்க ஜெனரலாவே ரொம்ப கம்மியா தூங்குறீங்க, பிளஸ் உங்களுக்கு தொப்பைய சுத்தி நிறைய ஃபேட் இருக்கு, விசரல் ஃபேட் இருக்கு, பிளஸ் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் யுவர் ஒர்க் சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா, இந்த 4 பேருக்கும் ஜெனரல் பாப்புலேஷனை விட சடன் கார்டியாக் அரெஸ்ட்ஸ் ஓட ரிஸ்க் வந்து அதிகம். அது ஜிம்லனாலும் ஆகலாம், கார்லனாலும் ஆகலாம், வீட்ல நீங்க சமைக்கும் போது கூட ஆகலாம். ஜிம்ல அது ஆகிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படி டெத் ஏதாவது ஆச்சு அன்எக்ஸ்பெக்டடானா அதை ரொம்ப ரொம்ப பெருசாக்குறாங்களோ, நாங்க ஜெனரலா 99% நாங்க சேவ் பண்றோம் இல்லையா? ஆனாலும் அதை எப்படி பிரபலமாக்குறாங்களோ, ஜிம்லயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெத் ஆச்சுன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வேற பர்பஸ்க்கு போகும்போது எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்றதுனாலதான் இந்த ப்ராபகேண்டா. அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெனரலா ஜிம்முக்கு போறவங்க கரெக்டா பிளான்டா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆகாது. சோ நான் அந்த புது ரிசர்ச் என்ன சொன்னேன்னா, 2024ல யூரோப்ல ஒரு பேப்பர் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க கரோட்டிட்னு நம்மளுக்கு ஒரு பிளட் வெசல் இருக்கு. அந்த கரோட்டிட்ல பிளாக்ஸ் வந்தவங்களுக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்கல்ல, அதுல 58 பேரோட பிளாக்ஸ் எடுத்து அதை செக் பண்ணிருக்காங்க என்னென்ன உள்ள இருக்கு. செக் பண்ணதுல என்ன பார்த்திருக்காங்கன்னா, கால்சியம் இருந்திருக்கு, ஃபேட் இருந்திருக்கு, சில லைப்போப்ரோட்டீன்ஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்திருக்கு. சோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா என்ன? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா நம்ம சாதாரணமா நம்ம தண்ணி குடிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், அந்த பார்சல்ல வருது, இதோ இன்னைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமே, அதுல இருந்து வர விஷயங்க. அதுல இருக்க சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ், பிவிசி, பாலிஎத்திலீன், அந்த மாதிரி காமனான விஷயம். சோ எதனால மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தா கார்டியாக் அரெஸ்டோட சான்ஸ் அதிகம்னா, அந்த ரிசர்ச் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்னும் ஃப்ரையபிளா, அப்படின்னா வெறும் ஃபேட், கால்சியம் அண்ட் நார்மல் விஷயங்க மட்டும் பிளாக்ல இருந்துச்சுன்னா உடைறது கஷ்டம். ஆனா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஃப்ரையபிளா இருக்கிறதுனால டக்குன்னு உடைஞ்சிருது. அதனால ஸ்ட்ரோக்ஸோட ரிஸ்க், ரிப்பீட் அட்டாக்ஸ் ஓட ரிஸ்க்கும் அதிகம்னு போட்டிருக்கான்.